அத்தகைய ஆன்மீக வகைகளை ஒருவன் அவர்களை வேறுபடுத்தி காண வேண்டும். பொருளுரை. ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாஷ்ய உரையில் பஞ்ச தத்துவத்தினை பின்வருமாறு விளக்குகிறார். 5 வகை லீலைகளை அனுபவிப்பதற்காக பரம சக்திமானான முழுமுதற் கடவுள் பஞ்ச தத்துவத்தின் உறுப்பினர்களாக தோன்றுகிறார். உண்மையில் அவர்கள் பூரணத்தின் தளத்தில் நிலை பெற்றிருப்பதால் அவர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஆயினும் வெவ்வேறு ஆன்மீக ரசங்களை சுவைப்பதற்காகவும் அருவவாதிகளுக்கு சவால் விடுவதற்காகவும் அவர்கள் வெவ்வேறு ஆன்மீக வகைகளை வெளிப்படுத்துகின்றனர். பாரஸ்ய சக்திர் விவிதைவ ஷூயதே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் பல வகையான சக்திகள் பல்வேறு விதங்களில் அறியப்படுகின்றன என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. வேதங்களின் இந்த கூற்றிலிருந்து ஆன்மீக உலகில் பலதரப்பட்ட நித்தியமான ரசங்கள் அல்லது சுவைகள் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ கௌரங்கர், ஸ்ரீ நித்யானந்தர், ஸ்ரீ அத்வைதர், ஸ்ரீ கதாதரர், ஸ்ரீ வாச தாகூர் ஆகிய அனைவரும் ஒரே தளத்தில் இருப்பவர்கள். ஆயினும் அவர்களுக்கு இடையில் ஆன்மீக வேற்றுமையை ஏற்படுத்தும் போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பக்தரின் ரூபமாகவும், நித்யானந்த பிரபு பக்தருடைய ஆன்மீக குருவின் ரூபமாகவும், அத்வைத பிரபு பக்த அவதாரத்தின் ரூபமாகவும், கதாதர பிரபு பக்த சக்தியாகவும், ஸ்ரீ வாச தாகூர் தூய பக்தராகவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறாக இவர்களுக்கு இடையில் ஆன்மீக வேற்றுமைகள் உள்ளன. பக்த ரூப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, பக்த ஸ்வரூப ஸ்ரீ நித்யானந்த பிரபு, பக்த அவதார ஸ்ரீ அத்வைத பிரபு ஆகியோர் முறையே சாக்ஷாத் பரமபுருஷ பகவான், அவரது உடனடி தோற்றம் மற்றும் அவரது முக்கிய அம்சம் என்று விளக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அனைவரும் விஷ்ணு தத்துவ பிரிவை சார்ந்தவர்கள். பரமபுருஷ பகவானின் ஆன்மீக சக்தியும் நடுத்தர சக்தியும் கூட பரமபுருஷ பகவான் விஷ்ணுவில் இருந்து வேறுபட்டவை அல்ல என்ற போதிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தப்படுபவர்கள். பகவான் விஷ்ணுவோ ஆதிக்கம் செலுத்துபவர். இவ்வாறாக அவர்கள் ஒரே தளத்தில் இருந்தாலும் தெய்வீக ரசத்தினை சுவைப்பதற்கு உகந்தாற் போல பல்வேறு ரூபங்களில் தோன்றியுள்ளனர். இருப்பினும் உண்மையில் ஒருவர் மற்றவரிடம் இருந்து வேறுபட்டவராக இருப்பது என்பது சாத்தியமில்லை. வழிபடப்படுபவரும் எந்த நிலையிலும் பிரிக்கப்பட முடியாதவர்கள். பூரணத்தின் தளத்தில் ஒருவரை மற்றவர் இன்றி புரிந்து கொள்ள இயலாது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எந்த அத்தியாயம் பிரபு? இங்க வந்து கவிராஜர் இந்த பஞ்ச தத்துவங்களுடைய ஒரு நிலையை வந்து விளக்குறாரு. பஞ்ச தத்துவங்கள் ஒருத்தரும் ஒரே நேரத்துல வேற விதமாவும் இருக்கிறாங்க, ஒன்னாவும் இருக்கிறாங்க. அத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பிங்க இருக்கலாம். அப்ப அந்த 4 அண்ணன் தம்பிங்களும் வந்துட்டு அவங்க 4 பேருமே சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்துல வந்து ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு சுபாவம்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்குன்னு வந்து சில விருப்பு வெறுப்பு அதெல்லாமே இருக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலர் அமைதியா இருப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, சிலர் கோபமா இருப்பாங்க. இப்படி ஒருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வு நிலையை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனா அடிப்படையில பார்க்கும்போது 4 பேருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில கொண்டு வரலாம். அந்த 4 பேருமே வந்து அந்த உறவுல ஏற்படக்கூடிய ஒரு அந்த ரசங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க,
நம்மளுடைய வீட்டுல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நமக்கு வந்து இது புரியும். அதுலயும் வந்து ரொம்ப வயசு வித்தியாசம் இல்லாம ஓரளவுக்கு வந்து ஒரு வயசு வித்தியாசத்துல இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பிகளா இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல ரொம்பவுமே வந்துட்டு ஒரு ஜாலியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அதிக வயது வித்தியாசம் இல்லாததுனால அவங்க வந்து ஒரு நண்பர்கள் போலவே வந்து செயல்படுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே வந்து வீட்டுல வந்து ஒரு ரொம்ப ஒரு ரசமான ஒரு அனுபவம். அது அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுல இருந்து வந்திருந்தா தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆஹ் என்னுடைய அனுபவமும் வந்து அதுதான். என்னுடைய வீட்லயும் நாங்க வந்து 4 சகோதரர்கள். அப்போ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒரு நண்பர்கள் போல வந்து செயல்பட்டு அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணி அது ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம். பட் அதே நேரத்துல வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த 4 பேருமே வந்து பயங்கரமா வந்து சண்டை போட்டுக்குவாங்க. நான் சொல்றது சரி, நீ சொல்றது சரி அப்படின்னு சொல்லி. பட் என்னதான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் வெளியில இருந்து யாரும் வந்து என்ன பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பிரிவினையை ஏற்படுத்த முடியாது. அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து இது வந்து ஆன்மீகமான ஒரு நிலைமையில சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, தன்னுடைய ஆஹ் இந்த சங்கீர்த்தனை இயக்கத்துல அவர் வந்து இந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, அவர் தன்னை தானே வந்து இந்த மாதிரி ஒரு 5 விதங்கள்ல அவர் வந்து விரிவடைஞ்சு செய்கிறாரு. அதுல அந்த 5 நபர்களும் ஒரு ஒரு தத்துவத்தை வந்து பிரதிநிதிக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து பக்த ரூபமா இருக்கிறாரு. நித்யானந்த பிரபு வந்து பக்தருடைய ஆன்மீக குருவின் ரூபமா இருக்கிறாரு. அத்வைத ஆச்சாரியர் வந்து பக்த அவதாரத்தின் ரூபமா இருக்கிறாரு. கதாதரர் பக்தி சக்தியோடைய ரூபமா இருக்கிறாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் தூய பக்தரா இருக்கிறாரு. என்ன பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன தனித்தனியா இதுல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். அதாவது சைத்தன்ய மகாபிரபு பக்தரின் ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சைத்தன்ய மகாபிரபு அவர் சாட்சாத் பகவான். ஆனா என்ன பண்ணிருக்கிறாரு, பக்தரின் ரூபத்துல இருக்கிறார். ஆனா அவர் வந்து நிஜமா ஒரு பக்தர் கிடையாது. அவர் பகவான் தான். ஆனா தன்னுடைய பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காக சில நேரத்துல அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பக்த அவதாரத்தை எடுத்துக்கலாம். ஒரு பக்தனை அவர் வரலாம், அது வேற விஷயம். ஆனா அதுக்காக அவர் எப்போதுமே பக்தன் அப்படின்ற ஒரு நிலைமையில இல்லை. அவர் எப்போதும் பகவான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபமா இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, நித்யானந்த பிரபு அவர் வந்து எப்படி இருக்கிறாரு, அவர் வந்து அந்த பக்தர்களுக்கு ஆன்மீக குருவா வந்து இருக்கிறார். பலராமரும் சரி நித்யானந்தரும் சரி 2 பேருமே ஒருத்தர் தான். அப்போ அந்த பலராமர் வந்து ஒரு குருவா வந்து நம்ம கருதுறோம். எதுக்காக வந்து பலராமரை வந்து குருவா கருதுறோம் அப்படின்னு சொன்னா, குரு அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா அவர் தான் நமக்கு எப்படி பக்தி செய்யணும், பகவானுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத அவர் தான் வந்து என்ன பண்ணணும், நமக்கு கத்துக் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி வந்து பகவானுக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ ஆன்மீக குரு தான் வந்து என்ன பண்ணணும், நமக்கு எப்படி வந்து பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்து வந்து அந்த பக்தி தொண்டுல நம்மளை வந்து ஈடுபடுத்தணும். அதுதான் வந்து நம்ம
காலையில குருவாஷ்டகம் வந்து படிப்போம் மங்களாரத்தியில முதல்ல. அதுல இங்க இருக்கிறதுல யாருக்கெல்லாம் வந்து அந்த சம்சார ராவாங்கிற பாட்டு தெரியும்? பாதி பாதி தெரியும் பிரபுஜி, பாதிதான் தெரியும். பாதி எனக்கு நல்லா தெரியும் பிரபு. எனக்கு பாதிதான் தெரியும். அதுல மூணாவது பாடல் என்னது? மூணாவது பாடல் என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீ விக்கிரக ஆராதனை. ஸ்ரீ விக்கிரக ஆராதனை. ஸ்ரீ விக்கிரகார ஹரே கிருஷ்ணா விக்கிரகார நித்யானந்த ஸ்ரீ விக்கிரகார நித்யநாம்னா ஸ்ருங்காரதானம் பிரமாஜநாதௌ உக்தஸ்ய பக்தம் ச நியுஞ்சதோவி வந்தே குரு சரணாரவிந்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தஸ்ய பக்தம் ச நியுஞ்சதோவி வந்தே குரு ஸ்ரீ சரணார. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஸ்ரீ விக்கிரகார தன நித்யநானா, அதாவது வந்து ஒரு ஆன்மீக குரு அவர் வந்து என்ன பண்றாரு, நமக்கு இந்த விக்கிரக ஆராதனா, அதாவது பகவானை வந்து வழிபாடு பண்றது எப்படிங்கிறத அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சதுர்வித பகவத் பிரசாதோ ஸ்வாத்வர்ண திருப்தான் ஹரிபக்த சங்கான். அவர் வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவங்கெல்லாம் பகவானுக்கு 4 விதமான பிரசாதங்கள், அதாவது நக்கி சாப்பிட்றது, கடிச்சு சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, அள்ளி சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து 4 விதமான அந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வந்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு ஆனந்தம் அடைகிறத பார்த்து அந்த குரு ஆனந்தம் அடைகிறார். சோ குரு வந்து ரெண்டையுமே கத்துக் கொடுக்குறாரு. பகவானுக்கு எப்படி சேவை பண்றதுங்கிறதும் கத்துக் கொடுக்குறாரு, பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்றது அப்படிங்கிறதையும் கத்துக் கொடுக்குறாரு. சோ பகவானுக்காக எதையுமே எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை ஒருத்தர் வந்து ஏத்துக்கணும். ஸோ அதே மாதிரி பக்தர்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்து அவர்கள் வந்து திருப்தி அடைந்து அவர்கள் சந்தோஷம் அடைந்ததற்கு அப்புறமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கணும், தான் வந்து உணவு எடுத்துக்கணும். ஸோ முதல்ல அவர் வந்து என்ன பண்ணணும், பக்தர்களை வந்து திருப்திப்படுத்தணும். ஸோ அந்த இரண்டையுமே வந்து குரு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஸோ அதனாலதான் அத பலராமர் இல்ல நித்யானந்தர் அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி வந்து பகவானை திருப்திப்படுத்துறது, எப்படி பக்தர்களை திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. அதனால இங்க நித்யானந்தர் வந்து ஆன்மீக குருவுடைய தத்துவமாக எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்புறமா அத்வைத ஆச்சாரியர் பக்த அவதாரமா கருதப்படுறார். இப்ப அத்வைத ஆச்சாரியருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் என்ன டிஃபரெண்ட்? சைத்தன்ய மகாபிரபுவும் பக்தரா வந்திருக்கிறாரு, அத்வைத ஆச்சாரியரும் பக்தரா வந்திருக்கிறாரு. அப்ப 2 பேருக்கு என்ன டிஃபரெண்ட், யாரு வந்து என்னது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது சாட்சாத் பகவானே பக்தனா வந்திருக்கிறது அது சைத்தன்ய மகாபிரபு. அதே இதுல அவருடைய விஷ்ணு தத்துவமா இருக்கக்கூடிய அந்த கர்ணோதகசாயி விஷ்ணு அவர் வந்து என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபுவோடைய பக்தரா வர்றாரு. சோ அதனால அவர் வந்து பக்த அவதாரமா கருதப்படுறாரு. கதாதர பண்டிட் அவர் வந்து பக்த சக்தியா வந்து கருதப்படுறாரு. பகவானுக்கு பலவிதமான சக்திகள் இருக்கு. அதுதான் இங்க பொருளுரையில பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறார். பராச சக்தி விவிதைவ சூயதே சுபாவகி ஞானபல கிரியாச்ச அப்படின்னு சொல்லி. அப்போ பலவிதமான அந்த சக்திகள்ல அவருக்கு இருக்கக்கூடிய ஒண்ணு பக்தி சக்தி.
அந்த பக்தி சக்தியினுடைய ஒரு சொரூபமா இருக்கக்கூடியவர் தான் யாரு? கதாதரர். அப்புறமா ஸ்ரீவாஸ். அந்த ஸ்ரீவாஸ் அப்படிங்கிறவரு அவரே வந்து ஒரு பக்த அவதாரமாக அவர் தான் வந்து பக்தராகவே கருதப்படுறார். அப்படின்னா மற்றவங்களாம் பக்தர்கள் இல்லையா? அப்படின்னா இந்த சைத்தன்ய மகாபிரபுவும் பக்தரா தான் வந்திருக்கிறாரு. அப்ப இவரும் பக்தரா தான் இருக்காரு. அப்ப 2 பேருக்கு இடையில என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, இது வந்து பகவானுடைய ஒரு ஜீவ தத்துவம். அதாவது ஆனா அதுக்காக நம்மள மாதிரியான ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா இல்ல, எப்போதுமே பகவானுடைய சங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நித்திய சித்தா அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா. அவர் வந்து பக்தராவே வந்து அவதாரம் பண்ணிருக்கிறார். அதுதான் வந்து பக்த அவதாரம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க எல்லாருமே ஆன்மீக தளத்துல வந்து ஒன்னா இருந்தா கூட, பட் அதோடைய ரசங்களை அனுபவிக்கக்கூடிய விதத்துல வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற மாதிரி வந்து இருக்கிறாங்க. ஓகே, அதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸ்லோகம் 6. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூப ஸ்வரூபகம் பக்தாவதார பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். ஹரே கிருஷ்ண மதி பேஜ் சொல்லுங்க பிரபு. பேஜ் 786. 786. ஓகே, தேங்க்யூ பிரபு. படிக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பக்த ரூபம், பக்த ஸ்வரூபம், பக்த அவதாரம், பக்தன், பக்த சக்தி என 5 ரூபங்களில் தம்மை வெளிப்படுத்தும் கடவுள் கிருஷ்ணருக்கு நான் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை. ஸ்ரீ நித்யானந்த பிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சகோதரர் என்னும் முறையில் அவரது உடனடி விரிவங்கமாவார். அவர் சச்சித் ஆனந்த விக்கிரக, அதாவது ஆன்மீக ஆனந்தத்தின் உருவம் எனப்படுகிறார். அவருடைய திருமேனி தெய்வீகமானதும் பக்தி தொண்டின் பரவசத்தினால் நிறைந்ததும் ஆகும். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூப, பக்தனின் ரூபம் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ நித்யானந்த பிரபு பக்த ஸ்வரூப, பக்தனின் விரிவங்கம் என்று அழைக்கப்படுகிறார். பக்த அவதாரமான ஸ்ரீ அத்வைத பிரபுவும் விஷ்ணு தத்துவம் எனப்படும் அந்த பிரிவை சார்ந்தவர். பக்தர்கள் என்னும் பிரிவிலும் சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம் ஆகிய தலங்களில் வெவ்வேறு வகையினர் உள்ளனர். ஸ்ரீ தாமோதரர், ஸ்ரீ கதாதரர், ஸ்ரீ ராமானந்தர் ஆகிய பக்தர்கள் பகவானின் வெவ்வேறு சக்திகள் ஆவார். பாரஸ்ய சக்தி விவிதை வஸ்ரூதய என்னும் வேத வாக்கியத்தினை இது உறுதிப்படுத்துகிறது. இவ்வெல்லா பக்த தத்துவங்களும் ஒன்றாக இணைந்தவர் சாஷாத் கிருஷ்ணரேயான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆவார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. நம்ம போன ஸ்லோகத்துல டிஸ்கஸ் பண்ணலாம், அதேதான் இங்க வந்து சொல்லப்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூப, நித்யானந்தர் வந்து பக்த ஸ்வரூபம் அப்படின்னா அவருடைய விரிவங்கம். அப்படின்னா யாரு? சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு விரிவங்கம் தான் நித்யானந்தர். அதனால அவர் வந்து பக்த ஸ்வரூப அப்படின்னு அழைக்கப்படுறார். சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து பக்தரா இருக்கிறாரு. அவருடைய ஒரு விரிவங்கமா நித்யானந்தர் இருக்கிறதுனால பக்த ஸ்வரூபம்னு அழைக்கப்படுறாரு. அத்வைத ஆச்சாரியா பக்த அவதாரமாக கருதப்படுறாரு. ஓகே, அதனால நம்ம போன ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். ஸ்லோகம் 7. ஸ்வயம் பகவான் கிருஷ்ண ஏகலே ஈஸ்வர அத்விதீய நந்தாத்மஜ ரசிக சேகர. ஹரே கிருஷ்ண பிரபு. எல்லா இன்பங்களின் இருப்பிடமான கிருஷ்ணர் சாக்ஷாத் பரம புருஷ பகவான். அவரே மிக உன்னத ஆளுநர். ஸ்ரீ கிருஷ்ணரை விட உயர்ந்தவரோ அவருக்கு சமமானவரோ யாரும் இல்லை. இருப்பினும் அவர் நந்த மகாராஜரின் மகனாக தோன்றுகிறார். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள்
கிருஷ்ணரை பற்றிய துல்லியமான விளக்கத்தினை கவிராஜ கோஸ்வாமி வழங்குகிறார். கிருஷ்ணருக்கும் சமமாகவோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. எல்லா ஆன்மீக இன்பத்திற்கும் அவரே இருப்பிடம். இருப்பினும் அவர் நந்த மகாராஜருக்கும் யசோதமாய்க்கும் மகனாக தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்லோகம் 8. ரசாதி விலாசி பிரஜலன நகர அரஜத சபதே தர பரிகர பரிகர. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ராச நடனத்தின் பரம அனுபவிப்பாளர். அவர் பிரஜகோபியர்களின் தலைவர். மற்றவர்கள் அனைவரும் அவரது சகாக்கள். பொருளுரை. ராசாதி விலாசி, ராச நடனத்தை அனுபவிப்பவர் என்னும் சொல் மிக முக்கியமானதாகும். ராச நடனமானது ஸ்ரீ கிருஷ்ணரால் மட்டுமே அனுபவிக்கப்படுகிறது. ஏனெனில் அவரே பிருந்தாவன கோபியர்களின் மிக உயர்ந்த தலைவரும் நாதரும் ஆவார். மற்றவர்கள் அனைவரும் அவருடைய பக்தர்களும் சகாக்களும் ஆவர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் யாரையும் ஒப்பிட இயலாது என்ற போதிலும் பல்வேறு மனசாட்சியற்ற அயோக்கியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராச நடனத்தை நகல் செய்கின்றனர். மாயாவாதிகளான அவர்களிடம் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராச நடனம் ஸ்ரீ கிருஷ்ணரால் மட்டுமே அரங்கேற்றப்பட முடியும், வேறு எவராலும் அன்று. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. இப்போ வந்து கவிராஜர் பஞ்ச தத்துவங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஏன் இங்க கிருஷ்ணர் அவர் வந்து ராசலீலை பண்ணதை பத்தி பேசுறாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னை வந்து இந்த மாதிரி 5 தத்துவங்களா வந்து விரித்து கொண்டார் அப்படின்னு வந்து கவிராஜர் விளக்கிட்டு வர்றாரு. அப்ப சைதன்ய மகாபிரபு தன்னை இந்த மாதிரியான ஒரு 5 தத்துவங்களாக விரிவடைய செய்வதோடைய ஒரு நோக்கம் என்ன, அதனால அவர் வந்து அடையக்கூடிய பலன் என்ன இல்லையா, அவருக்கு அந்த சக்தி இருக்கா, இது போன்ற பல சந்தேகங்கள் நமக்கு வந்து வரும். அதனாலதான் கவிராஜர் இங்க வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து மேற்கோள் காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து என்ன பண்ணாரு, கோடிக்கணக்கான கோபியர்களோட வந்து ராசலீலை வந்து பண்ணார். 1-2 பெண்கள் இல்லை, கோடிக்கணக்கான பேர். அதுல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நடுவுல கிருஷ்ணர் வந்து இருப்பார். 2 கோபி, அந்த கோபிக்கு நடுவுல கிருஷ்ணர், அந்த பக்கமா அப்படியே வந்து கிருஷ்ணர் வந்து ஃபுல்லா அவங்களுக்கு எல்லாருக்கும் கூடயும் வந்து இருப்பாரு. ஸோ அதுல வந்து யார் எந்த பக்கம் பார்த்தாலும் கிருஷ்ணர் வந்து அவங்க கூட மட்டும் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, தன்னை வந்து எண்ணற்ற விரிவுகளா வந்து விரிவடைய செய்து அவர் இந்த ராசலீலை அப்படிங்கிற உன்னதமான அந்த லீலைகளை அவர் வந்து அனுபவிக்கிறாரு. அவருக்கு அந்த சக்தி இருக்கு. ஸோ அதனால ஒரு பல கோடி பெண்களுக்கு நடுவுல அவர் வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்காக தன்னை வந்து அதே அளவுக்கு விரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஏன் சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அதே கிருஷ்ணர் தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு 5 தத்துவங்களா வந்து விரித்து கொண்டு அவர் வந்து ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். அவரை வந்து நம்ம வந்து லிமிட் பண்ண முடியாது. என்ன இவர் வந்து இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா அவர் பகவான், அந்த பகவானுக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கு. ஸோ அதனால பகவான் தன்னுடைய அந்த எண்ணற்ற சக்திகள் மூலமா அவர் வந்து இது போன்ற பல உன்னதமான லீலைகளை வந்து அவர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோகத்தை இங்க வந்து கொடுக்கறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பிற்காலத்துல நிறைய, அதாவது சைத்தன்ய மகாபிரபுவுடைய காலத்துக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள தாங்களே வந்து ஒரு சைத்தன்யரா வந்து கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுன்னு சொன்னா அவங்க சாட்சாத் கிருஷ்ணர்னு அர்த்தம். அப்ப கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து பல கோடி பெண்களோட வந்து அவர் வந்து டான்ஸ் பண்ணாரே, அது மாதிரி யாராவது இது டான்ஸ் ஆட முடியுமா? அந்த லீலையை வந்து நாஸ்திகர்கள் வந்து கொச்சப்படுத்தலாம். ஆனா அப்ப கூட அந்த மாதிரி கோடி பெண்களோட வந்து ஒருத்தர் டான்ஸ் ஆடணும் அப்படின்னா அந்த திறமையாவது வேணுமே. லௌகீக கண்ணோட்டத்துல பார்த்தா கூட அதுக்கு வந்து ஒரு திறமை வேணுமே. அந்த திறமை கூட வந்து அவரை தவிர வேற யாருக்கிட்ட நம்மளால பார்க்க முடியும்? வேற யாராவது வந்து பார்க்க முடியுமா?
ஏன்னா சினிமால தான் பார்க்கணும். அந்த சினிமால கூட வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர ஒரிஜினலா வச்சு பார்க்க முடியாது. ஸோ 1 கோடி பெண்களை வந்து வச்சு அவங்க வந்து டான்ஸ் எடுத்து முடிக்கிறதுலாம் சாதாரணமான காரியம் கிடையாது. கிராஃபிக்ஸ்லயே கூட அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அந்த 1 கோடி ஆட்களை வந்து ஸ்கிரீன்ல காமிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு, அதை ரொம்ப சிம்பிளா எளிமையா வந்து பண்ணிட்டு போறாரு. அவருக்கு வந்து அவ்வளவு கஷ்டமே கிடையாது. அப்ப அதே மாதிரியே நமக்கு வந்து அந்த பண்ண முடிஞ்சா நம்மளும் வந்து ஓகே, நம்ம பகவானுடைய ஒரு அம்சம் இல்ல அவதாரம் ஏதோ ஒண்ணு வந்து சொல்லிக்கலாம். ஆனா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கத்தை வந்து வர வச்சுட்டு அதனாலயே நாங்க வந்து பகவான் ஆயிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களை வந்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இங்க கவிராஜர் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை கொடுக்கறதன் மூலமா 2 விதமான தன்மைகளை வந்து கவிராஜர் வந்து நிரூபிக்க முயற்சி பண்றாரு. ஒண்ணு வந்து பகவான் கிருஷ்ணர், அவர் வந்து இந்த மாதிரி எண்ணற்ற ரூபங்கள்ல விரிவடைய முடியும். இப்போ ஒருத்தர் யாராவது தன்னை பகவான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் இத்தனை நபர்களை வந்து அவரால் வந்து உருவாக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பிருந்தாவனத்து கோபியர்களோட இவர் வந்து இன்னும் வந்து தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக. ஓகே, ஸ்லோகம் 9. ஸ்ரீ கிருஷ்ண அவதீர்ண ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ஸ்ரீ பரிகர கண சங்கே சர்வதன்ய. ஹரே கிருஷ்ண பிரபு. அதே ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை போன்றே புகழுக்குரிய தமது நித்திய சகாக்களுடன் இணைந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்லோகம் 10. ஏகலே ஈஸ்வர தத்துவ சைத்தன்ய ஈஸ்வர சப்த பாவமய தாரா சுத்த கலேவர. ஹரே கிருஷ்ண பிரபு. தன்னிகரற்ற முழுமுதற் கடவுளும் பரம ஆளுநருமான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்தனின் மனோபாவத்தை ஏற்றுள்ளார். இருப்பினும் அவருடைய திருமேனி தெய்வீகமானதும் ஜடத்தினால் தீண்டப்படாததும் ஆகும். பொருளுரை: ஈசா தத்துவ, ஜீவ தத்துவ, சக்தி தத்துவ ஆகிய உட்பட பல்வேறு தத்துவங்கள் அல்லது உண்மைகள் உள்ளன. ஈச தத்துவ என்பது உன்னத உயிர் சக்தியான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விஷ்ணுவை குறிக்கும். நித்யோ நித்யானாம் சேதானாம் புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள் நித்தியமானவரில் உன்னதமானவரும் உயிர் சக்திகளில் உன்னதமானவரும் ஆவார் என்று கட உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜீவன்கள் கூட நித்தியமானவர்களும் உயிர் சக்திகளுமே, ஆனால் அவர்கள் அளவில் மிக சிறியவர்கள். முழுமுதற் கடவுளோ உன்னத உயிர் சக்தியும் உன்னத நித்தியமும் ஆவார். நித்தியமானவர்களில் உன்னதமான அவர் தற்காலிக ஜட இயற்கையின் உடலை ஒருபோதும் ஏற்பதில்லை. இந்த பரம நித்தியத்தின் அம்சங்களான ஜீவன்களோ தற்காலிக ஜட இயற்கையினால் படலாம். எனவே வேத மந்திரங்களின்படி முழுமுதற் கடவுள் எண்ணில் அடங்காத உயிர்வாளிகள் பரம எஜமானர் ஆவார். உண்மை அவ்வாறு உள்ள போதிலும் மாயாவாதிகள் சின்னஞ்சிறிய உயிர்வாளியினை உன்னதமான உயிர்வாளியுடன் சமப்படுத்த முயல்கின்றனர். அந்த இரு உயிர்வாளிகளுக்கிடையிலான வேறுபாட்டை இவர்களால் அங்கீகரிக்க முடியாததால் இவரது கொள்கை அத்வைதவாதம் அல்லது ஏகாத்மவாதம் என்று கூறப்படுகிறது. அந்த இரு உயிர்வாளிகளுக்கிடையில் வேறுபாடு உள்ளது என்பதே உண்மை. புருஷோத்தமன் முழுமுதற் கடவுளே ஆளுநர்களில் மிக உயர்ந்தவர் என்னும் அறிவினை மாயாவதிகளுக்கு வழங்குவதற்காகவே இந்த ஸ்லோகம் கொடுக்கப்பட்டுள்ளது. பரம ஆளுநரான முழுமுதற் கடவுள் சாக்சாத் கிருஷ்ணரே. ஆயினும் அவர் தம்முடைய தெய்வீக லீலைகளுக்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் ரூபத்தில் பக்தனின் உருவை ஏற்றுள்ளார். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளபடி புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் இந்த உலகிற்கு மனிதனை போன்று வரும்போது அயோக்கியர்கள் சிலர் அவரை சாதாரண மனிதர்களில் ஒருவராக கருதுகின்றனர். இத்தகு தவறான வழியில் நினைப்பவன் முட்டாள் என்று விளக்கப்பட்டுள்ளான். எனவே சைதன்ய மகாபிரபு ஒரு சாதாரண மனிதர் என்று ஒருவன் முட்டாள்தனமாக கருதக்கூடாது. அவர் பக்தனின் மனோபாவத்தை ஏற்றுள்ளார். ஆயினும் அவர் பரமபுருஷ பகவானே. சைதன்ய மகாபிரபுவின் காலத்தில் இருந்து
கிருஷ்ணருடைய பல்வேறு போலி அவதாரங்கள் வந்துள்ளனர். அவர்களால் சைதன்ய மகாபிரபு சாக்சாத் கிருஷ்ணரே என்றும் சாதாரண மனிதர் அல்ல என்றும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. குறைமதி கொண்ட மனிதர்கள் ஒரு மனிதனை கடவுளாக விளம்பரப்படுத்தி தங்களுடைய சொந்த கடவுள்களை உருவாக்குகின்றனர். இது அவர்களது பிழையாகும். எனவே தாங்கிர சுத்த கலேவரம் என்னும் சொற்கள் சைதன்ய மகாபிரபுவின் திருமேனி பௌதிகமானதல்ல, முற்றிலும் ஆன்மீகமானது என்று எச்சரிக்கப்படுகின்றன. இதனால் சைதன்ய மகாபிரபு பக்தரின் ரூபத்தை பெற்றுள்ள போதிலும் யாரும் அவரை சாதாரண பக்தராக எண்ணிவிடக் கூடாது. அதே நேரத்தில் சைதன்ய மகாபிரபு பரமபுருஷ பகவான் என்ற போதில் அவர் பக்தனின் மனோபாவத்தை ஏற்றிருப்பதால் ஒருவன் அவரது லீலைகளை தவறாக புரிந்து கொண்டு அவரை கிருஷ்ணரை போன்ற அதே நிலையில் வைக்கக்கூடாது என்பதையும் நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரணத்தினால் தான் எவரேனும் ஒருவர் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு என்று தம்மை மகாபிரபுவை அழைக்கும் போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது காதுகளை மூடிக்கொள்வார். தான் பரமபுருஷ பகவான் என்று அழைக்கப்படுவதை கேட்க அவர் விரும்பவில்லை. கௌரங்க நாகரி என்று அறியப்படும் ஒரு பிரிவு பக்தர்கள் சைதன்ய மகாபிரபுவின் விக்கிரகத்தை அல்லது ரூபத்தை உபயோகித்து கிருஷ்ணருடைய லீலைகளை நாடகமாக அரங்கேற்றுகின்றனர். இந்த தவறு ராஷபாஷா என்று அழைக்கப்படுகிறது. சைதன்ய மகாபிரபு பக்தனாக அனுபவிக்க முயலும் போது அவரை பரமபுருஷ பகவான் என்று அழைத்து யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைதன்ய மகாபிரபு சாட்சாத் பகவானுடைய ஒரு அம்சம் வந்து இங்க வந்து கவிராஜர் வந்து சொல்றாரு. அதனால பலருக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஏன்னா பல யோக மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதனால இங்கெல்லாம் வந்து இத்தனை பேர் இருக்கிறதுனால அவருக்கு வந்து தன்னுடைய ஆசைப்படி வந்து நடந்துக்க முடியல. அதனாலதான் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து செட்டப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்போ காரியம் ஒழுங்கா நடக்காது. அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, தன்னை தானே வந்து இந்த 5 ரூபங்கள்ல வந்து விரிவடைய செஞ்சு அவர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதே நேரத்துல பலர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்ததுனால பகவானுடைய அவதாரம்லாம் வந்து இன்னும் கடைசியில தான் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனா நாம அவ்வளவு நாள் வந்து இங்க இருக்க போறது கிடையாது. அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த பரிணாமத்தை வந்து நல்லா ஜெபம் பண்ணி நம்ம வந்து சேவை பண்ணி அப்ப நம்ம வந்து என்ன ஆகலாம், நாம வந்து ஸ்லோகம் 11. கிருஷ்ண மாதுர்யர ஏக அத்புத சம்பவா ஆபர்ணா ஆஸ்வாதீதே கிருஷ்ணகாரே பக்த பாவா. ஹரே கிருஷ்ண பிரபு. கிருஷ்ண பிரேமையின் தெய்வீக சிருங்கார ரசம் மிகவும் அற்புதமானதாகும். அதனை முழுமையாக சுவைப்பதற்காக சாக்ஷாத் கிருஷ்ணரே பக்தனின் ரூபத்தை ஏற்கின்றார். பொருளுரை: கிருஷ்ணர் எல்லா இன்பத்தின் இருப்பிடமாக உள்ள போதிலும் பக்தனின் ரூபத்தை ஏற்று தம்மை சுவைப்பதற்கு அவரிடம் ஒரு விசேஷ நோக்கம் இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு பக்தனின் ரூபத்தில் இருந்த போதிலும் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே என்பது முடிவு செய்யப்பட வேண்டும். இதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ராதா கிருஷ்ண நகே அந்ய ராதா கிருஷ்ணரின் இணைந்த தோற்றமே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு என்று வைஷ்ணவர்கள் பாடுகின்றனர். மேலும் சைத்தன்யாக்கியம் பிரகடம் அதுனா தத்வயம் சைக்கியம் ஆப்தம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உருவில் ராதையும் கிருஷ்ணரும் ஐக்கியமாகி உள்ளனர் என்று
ஸ்ரீ ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி கூறியுள்ளார். ஹரே கிருஷ்ண பிரபு. இங்க வந்து என்ன சொல்றது கவிராஜர், கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற அந்த உன்னதமான அந்த ஒரு நிலையை சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய காரணமற்ற கருணையினால அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து உதவியா இருக்கிறாரு. அதாவது பக்தர்களுக்கும் சரி, பக்தர் அல்லாதவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த கிருஷ்ண பிரேமியை கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு. அதனாலதான் தன்னை வந்து ஒரு பகவானாவே காட்டிக்கலாம். பகவானா வந்தா இவங்கெல்லாம் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து இப்படி எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து இந்த பிரேமையை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பதற்காக தான் அவர் வந்து ஒரு பக்தனுடைய ரூபத்தை ஏற்றுக்கொண்டார்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பக்த ரூபத்துல வந்து ஒரு பக்தன் மாதிரி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை வந்து அந்த உடல் அடையாளத்தோட பார்த்து நம்ம வந்து நடத்தக்கூடாது. நீ வந்து அவன் என்னையோட வயசு கம்மியான பையன் நீ, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடல் அடையாளத்தை வச்சு வந்து பார்க்கக்கூடாது. பகவான் ஒரு மனித ரூபத்தை எடுத்துக்கிறாருன்னா அது வந்து நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காக அவர் எடுத்துக்கிறாரே தவிர அவருக்கு வந்துட்டு வேற எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் அங்க வந்து கிடையாது. அது மாதிரி வந்து பக்தர்களும் வந்து என்ன பண்ணணும், பகவானுடைய திருப்தியை வந்து முழுவதுமா வந்து மனசுல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செயல்படணும். ஸ்லோகம் 12. இதே பக்த பாவதாரே சைத்தன்ய கோசாயி பக்த ஸ்வரூப தாரா நித்யானந்த பாயி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, வாசிக்கிறேன். இக்காரணத்திற்காகவே பரமகுருவான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்தனின் உருவை ஏற்கின்றார். நித்யானந்த பிரபுவை தமது மூத்த சகோதரராக ஏற்கின்றார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபுஜி. ஸ்லோகம் 13. பக்தவதர ஆச்சாரிய கோசாயி ஏய் தீன தத்து சபே பிரபு கரிதாயே. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீ அத்வைதர் ஆச்சாரியர் பகவான் சைதன்யரின் பக்த அவதாரம் ஆவார். எனவே இம்மூன்று தத்துவங்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத கோசாய் பிரபுகள் அல்லது எஜமானர்கள் ஆவர். பொருளுரை வழங்கிய ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதக்கு ஜெய். கோசாஞ்சி என்றால் கோஸ்வாமி என்று பொருள். புலன்கள் மீது மனதின் மீது முழு கட்டுப்பாடுடைய நபர் கோசாமி அல்லது கோசாஞ்சி கோசாய் என்று அழைக்கப்படுகிறார். அத்தகு கட்டுப்பாடு இல்லாதவன் கோதாசா அல்லது புலன்களின் தாசன் என்று அழைக்கப்படுகிறான். அவனால் ஆன்மீக குருவாக முடியாது. மனதின் மீதும் புலன்களின் மீதும் உண்மையிலேயே கட்டுப்பாடுடைய ஆன்மீக குரு கோஸ்வாமி என்று அழைக்கப்படுகிறார். கோஸ்வாமி என்னும் பட்டம் தற்போது மனசாட்சியற்ற நபர்களுக்கான பரம்பரை பெயராக ஆகிவிட்ட போதிலும் உண்மையில் கோசாய் அல்லது கோஸ்வாமி என்னும் பட்டம் ஸ்ரீ ரூப கோஸ்வாமியிலிருந்து தொடங்கியதாகும். ஆரம்ப காலத்தில் அவர் தம்மை ஒரு சாதாரண கிரகஸ்தனாகவும் அரசாங்க பணியிலுள்ள அமைச்சராகவும் காட்டிக்கொண்டார். ஆனால் அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உபதேசத்தினால் உண்மையான உயர்வினை அடைந்த போது கோசாமியாக மாறினார். எனவே கோசாமி என்பது பரம்பரை பட்டம் அன்று, மாறாக ஒருவரின் தகுதிகளை குறிக்கும் பட்டமாகும். ஒருவர் ஆன்மீக முன்னேற்றத்தில் உயர்நிலையை அடையும் போது அவர் எங்கிருந்து வருகிறார் என்பதை பொருட்படுத்தாமல் அவரை கோசாமி என்று அழைக்கலாம்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ அத்வைத கோசாய் பிரபு ஆகிய மூவரும் இயற்கையான கோஸ்வாமிகள். ஏனெனில் அவர்கள் விஷ்ணு தத்துவ பிரிவை சார்ந்தவர்கள். இதனால் அவர்கள் அனைவரும் பிரபு, ஆளுநர்கள் அல்லது எஜமானர்கள் எனப்படுகின்றனர். சில நேரங்களில் அவர்கள் சைதன்யா கோசாய், ஸ்ரீ நித்யானந்த கோசாய், ஸ்ரீ அத்வைத கோசாய் என்றும் அழைக்கப்படுகின்றனர். துரதிருஷ்டவசமாக அவர்களது பெயரளவு வம்சத்தினர் கோசாமிகளுக்கான எந்த ஒரு தகுதியுமின்றி அப்பட்டத்தினை வம்ச பரம்பரையின் அடையாளமாக அல்லது ஒரு தொழில் பட்டயத்தை போன்று ஏற்றுள்ளனர். இது சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டது அல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. பிரணாம் பிரபு. எஸ், தேங்க்யூ. கோசாயி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கோ அப்படின்னு சொன்னா புலன்கள்னு அர்த்தம். கோசாயி அப்படின்னா அதுக்கான ஒரு மாஸ்டர் இல்லை அதிபதினு அர்த்தம். சைத்தன்ய மகாபிரபு வந்து பூமியில அவதாரம் பண்ணும்போது அவர் வந்து சாட்சாத் பகவானே வர்றாருன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப மகாபிரபுக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்காரு. அத்வைத ஆச்சாரியர். ஸோ அதனாலதான் வந்து அத்வைத ஆச்சாரியர், நித்யானந்த பிரபு அவங்க 2 பேருமே பகவான் சைத்தன்யருடைய சேவர்கள். அவர் தான் அவங்களுக்கு வந்து மாஸ்டர். அதுதான் வந்து இங்க கவிராஜர் வந்து சொல்றாரு. பண்ணாரு ஏகமாக பிரபு அர பிரபு துயி ஜன துயி பிரபு சேவே மகாபிரபு சரண. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அவர்களில் ஒருவர் மகாபிரபு, மற்ற இருவர் பிரபுக்கள். அந்த 2 பிரபுக்களும் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளுக்கு தொண்டு புரிகின்றனர். பொருளுரை: ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ அத்வைத பிரபு ஆகிய அனைவரும் ஒரே விஷ்ணு தத்துவ பிரிவை சார்ந்தவர்கள் என்ற போதிலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உயர்ந்தவராக ஏற்கப்படுகிறார். மேலும் மற்ற 2 பிரபுக்களும் அவரது தெய்வீக அன்பு தொண்டில் ஈடுபட்டு நாம் ஒவ்வொருவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை சாதாரண உயிர்வாளிகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர். சைத்தன்ய சரிதாமிர்தத்தின் மற்றொரு இடத்தில் ஆதிலீலை 5.142 ஏகேல ஈஸ்வர கிருஷ்ண ஆரசப பிரித்ய கிருஷ்ணர் மட்டுமே பரம எஜமானர் என்றும் மற்றவர்கள் அனைவரும், அதாவது விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம் ஆகிய இருவருமே அவருடைய தொண்டில் ஈடுபடுகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. நித்யானந்த பிரபு, அத்வைதர் முதலிய விஷ்ணு தத்துவம், ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஜீவ தத்துவம் ஆகிய இருவருமே பகவானின் தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஆயினும் விஷ்ணு தத்துவ சேவகர்களையும் ஜீவ தத்துவ சேவகர்களையும் வேறுபடுத்தி காண வேண்டியது அவசியம். ஜீவ தத்துவ சேவகரான ஆன்மீக குரு உண்மையில் சேவை செய்யும் பகவான் ஆவார். முந்தைய ஸ்லோகங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி பூரண உலகின் அத்தகைய வேற்றுமைகள் ஏதுமில்லை. இருப்பினும் முழுமுதற் கடவுளை அவரது தொண்டர்களிடமிருந்து பிரித்து காட்டுவதற்காக இத்தகு வேறுபாடுகளை அனுசரித்தாக வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து மகாபிரபுவாக கருதப்படுறாரு. ஏன்னா அவர் சாட்சாத் பகவான். அதை தவிர்த்து அவருக்கு சேவை செய்யக்கூடிய இரண்டு அவதாரங்கள் இருக்கு. அவங்கள வந்துட்டு பிரபுக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், இப்படி வந்து 2 கேட்டகரி இருக்கு. அந்த 2 கேட்டகரியோடைய ஒரு டிஸ்டிங்ஷன் இல்லை ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதை பத்தின சரியான ஒரு ஞானத்தை வந்து கொடுத்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம மற்றவர்களும் இது மாதிரி வந்து ஆகலாம், இல்லை நான் கூட இது மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போக மாட்டோம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்க சைத்தன்ய மகாபிரபுவையும் சரி அவருடைய சகாக்களையும் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா,
ஜஸ்ட் ஒரு 100 வருடத்துல இந்த மாதிரி வந்து பலவிதமான அபசம்பிரதாயங்கள் வந்து வளர்ந்துருச்சு. அவங்க எல்லாம் வந்து தன்னைய வந்து நீங்க வந்து ஒரு ராதா குண்டு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க ராதா குண்டு? ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபுஜி ராதா குண்டு சொல்லுங்க, ராதா குண்டு போயிருக்கீங்களா இல்லையா? எஸ் பிரபு, போயிருக்கோம் பிரபு. கிளாஸ் அப்புறம் பேசுறேன். அந்த ராதா குண்டுல வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா பலதரப்பட்ட சாதுக்கள் இருப்பாங்க. அந்த பலதரப்பட்ட சாதுக்களும் வந்துட்டு ஒவ்வொரு சம்பிரதாயமா தன்னை வந்து அடையாளப்படுத்திக்குவாங்க. நம்ம கண்களுக்கு கண்களுக்கு தெரியுமா? ஆமா, அது எப்படி வந்து அவங்க இந்த மாதிரி அவங்கள டிஃபரெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து எல்லாருமே கௌடிய வைஷ்ணவர்கள் தான், ஒரே இந்த கௌடி சம்பிரதாயத்தை சேர்ந்த பக்தர்கள் தான். ஆனா கூட முன்னாடி வந்து ப்ராப்பரா வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து யாத்திரா பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்க வந்து அந்த ராதா குண்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் திலகம் போட்டிருப்பாங்க. அதாவது பாக்குறதுக்கு நம்மளுடைய கௌடி வைஷ்ணவ திலகம் தான் போட்டிருப்பாங்க. ஆனா கூட வந்து அதுல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நீங்க வந்து ஒத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் சம்பிரதாயம், அதாவது பரிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிவாரம் அப்படின்னு சொன்னா தெரியும் இல்லையா? ஒரே அந்த ஒரு குடும்பம்னு சொல்றதுதான் பரிவாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத்வைத ஆச்சாரியருடைய பரிவாரம்னு ஒண்ணு இருக்கு, நித்யானந்தருடைய பரிவாரம்னு ஒண்ணு இருக்கு, நித்யானந்தருடைய ஒரு மனைவி ஜானவி மாதான்னு இருக்கிறாங்க, அவங்களுடைய பரிவாரம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பரம்பரால வரக்கூடிய பல பேர் வந்து விதவிதமா வந்துட்டு திலகத்தை வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க சம்பிரதாயம் வந்து டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆனா வந்து ஒருத்தர் வந்து என்ன நினைச்சுக்க கூடாது, அவரை வந்து பகவான்னு நினைச்சுக்க கூடாது. இந்த மாதிரி வந்து நம்ம பலவிதமான காரியங்களை செஞ்சா கூட அது வந்து பகவான் நமக்கு வந்து சக்தியை கொடுத்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாரே தவிர நம்மளுடைய சக்தியினால நம்ம வந்து பண்றது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க வந்து கவிராஜர் வந்து எடுத்து வந்து காட்டுறாரு. ஜீவ தத்துவம் அப்படிங்கிறது வந்து வேற. அவங்களுக்கு வந்து பல அமானுஷ்யமான செயல்களை செய்யற அளவுக்கு வந்துட்டு சக்தி இல்லை. அந்த சக்தியை வந்து அடைய முடியும், ஆனாலும் பக்தர்கள் வந்து அந்த சக்தியில வந்து அவங்க ஆர்வம் காட்டுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தத்துவத்தையும் சரியா, அதாவது அந்த பஞ்ச தத்துவத்துல இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து சரியான முறையில வந்து வணங்கணும், வழிபடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கல, எல்லாரையுமே வந்து ஒரே நிலையில பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்து ஒரு தப்பான ஒரு சித்தாந்தம். எல்லாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரே மாதிரி வந்து பார்க்க முடியாது. ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த 4 குழந்தையுமே அவங்க வந்து ஒன்னா அவங்க வந்து பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு ஒன்னா பாக்குற மாதிரியான ஒரு தன்மை இருந்தா கூட கண்டிப்பா வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து அதுல இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பையன் மேல வந்து ஒரு குறிப்பிட்ட அன்பு இருக்கும். ஸோ அதனால அது வந்து இயல்பாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம வந்து தெளிவா வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து யாரையும் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நம்மளாம் வந்து நம்பக்கூடாது. நம்ம நம்பாம நம்ம வந்து ஸ்திரமா இருக்கணும். நம்ம வந்து பகவானுக்கு பக்தி பண்றதுனால பகவான் நமக்கு வந்து ஸ்திரமான ஒரு இடத்த வந்து கொடுப்பாரு. ஸோ பக்தர்கள் அதுல வந்து சந்தோஷமா இருந்துக்கணுமே தவிர அவங்க வந்து பகவான் ஆகிறதுக்கு வந்து முயற்சி செய்யக்கூடாது. அதுதான் பொருளூரில் பிரபுபாதர் வந்து சொல்றார், ஜீவ தத்துவம் இஸ் ஆல்வேஸ் ஜீவ தத்துவம். அதனால வந்து வேற எதுவும் பெருசா எதுவும் பண்ணிக்க முடியாது. பட் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அந்த பக்தர்கள்னால வந்து என்ன வேணா பண்ண முடியும்.
ஸோ அதனால வந்து அவங்கள அந்த மாதிரி வந்து ஒரு ஜீவ தத்துவத்துலதான் நம்ம வச்சிருக்கணுமே தவிர அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள வந்து ஒரு ஹீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சொசைட்டியை வந்து கரப்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாகரிகம் எதுவுமே தெரியல. அந்த நாகரிகத்தை அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால நாகரிகம் இல்லாதவர்கள்கிட்ட வந்து நம்ம பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஸ்கூல்ல போய் பிரச்சாரம் பண்றதை விட்டுட்டேன் நான். ஏனியோ, ஸோ இங்க கவிராஜர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் அப்படின்ற ஒருத்தரை தனித்து அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஞானம் இருக்கணும். மற்ற நபர்களையும் அந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபட வைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் நம்மளுடைய ஒரு பாராட்டுகள். ஸோ அதுதான் பகவான் தன்னை இந்த மாதிரி 5 விதங்கள்ல எப்படி வந்து விரித்து கொண்டு அவர் ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயம் முழுக்கவும் இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம 5 பேர் இருக்குல்ல பிரபு, வலது பக்கம் இருக்கிறது நித்யானந்தர், இடது பக்கம் இருக்கிறது அத்வைத பிரபு. இல்ல நித்யானந்தருக்கு அடுத்து இருக்கிறவர் தான் அத்வைதர். அந்த வலது பக்கமா பிரபு, இடது பக்கம், ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா பிரபு? இது ஒரு டவுட் எனக்கு. வலது பக்கம். ஓகே பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, பகவான் திருப்தி மனசில் வைத்து அதுக்கேத்த மாதிரி செயல்பட வேண்டும்னு சொன்னீங்க இல்லையா? அவரோட திருப்தி என்ன பிரபு? பக்தருடைய திருப்தி தான் அவருடைய திருப்தி. பக்தரோட திருப்தி, அப்ப பக்தர் எப்படி திருப்திப்படுத்துறது பிரபு? பகவானுடைய திருப்தி. பகவான் எப்படி திருப்திப்படுத்தணும் பிரபு? பக்தரை திருப்திப்படுத்துவதன் மூலமா. அதுதான் என்ன பண்ணும் பிரபு? அதான் சொல்லிட்டு இருக்கேன், பக்தரை திருப்திப்படுத்தணும்னா பகவானை திருப்திப்படுத்துங்க, பகவானை திருப்திப்படுத்தணும்னா பக்தரை திருப்திப்படுத்துங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. அவங்களை எப்படி திருப்தி பண்றதுன்னு யோசிங்க, பகவான் ஞானத்தை கொடுப்பார். பல வழி இருக்கலாம், பட் ஆனாலும் நமக்கு என்ன முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால நீங்களும் இந்த தடவை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் நிறைய இருக்கும்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரு கேள்வி, ராதாகுண்டம் சியாமகுண்டத்துல குளிக்க விட மாட்டேங்கிறாங்க பிரபுஜி. ஓப்பனா தானே இருக்கு, அது யாரு அங்க குளிக்க விடல? மாயாப்பூருக்கு நாங்க போயிருந்தோம்ல பிரபுஜி, குரூப்பா போயிருந்தோம்ல, அப்போ அவங்க குளிக்க விடல, உள்ளே இறங்க விடலையா அவங்க. இப்ப நீங்க அவங்ககிட்ட தானே கேட்கணும் ஏன் குளிக்க விடலன்னு. நீங்க ஒரு முறை சொன்னீங்க நான் குளிச்சேன் அப்படின்னா அவங்க கிட்ட. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு, நாங்க போயிருந்த போது தீர்த்தத்தை மட்டும் எடுத்து தெரிச்சுக்கோங்க, அதெல்லாம் கால் படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குளிக்க விடலைன்னா நான் என்ன பண்றது? அப்ப நீங்க ஏன் அவங்களோட போனீங்க? நீங்க கூட்டிட்டு போங்க பிரபு. போலாம் நம்ம இந்த வட்டம் கார்த்திக் மாசத்துல. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது வேற யாருக்காவது கேள்வி? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, வேற கேள்வி முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.